ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுப்பதற்காக உன்னையே ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு அழகான அற்புதங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த சாயப்பா இப்போது இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட சொன்னேன். இனிமே இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டதின் மூலமாக உன் வருங்காலம் வசந்த காலமாக மாறி நீ எதிர்பார்த்த அனைத்தும் உன் கைகளில் வந்து சேர்ந்துரும் என் செல்லமே. சில நேரங்களில் நீ மிகவும் எதிர்மறை எண்ணங்களால் எதிர்மறை ஆற்றலிலே மூழ்கி போய் கிடக்கிறத நான் பார்க்குறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ நினைப்பது போல எதுவும் தவறாக நடக்க இந்த சாயப்பா ஒருபோதும் விட்டுட மாட்டேன். நீ எப்போதும் மனசில் அமைதியோடு இரு. என்னை சரணடைந்த பிறகு நீ வீணாக கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. எப்போதுமே நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு நேர்மறை எண்ணங்களால் உன் மனசை நிரப்பிக்கோ. இந்த சாயப்பா உன் கூட இருக்கும்போது எந்த கவலையும் உனக்கு வேண்டாம். அனைத்தையும் நானே உனக்கு நல்லபடியாக முடிச்சு தர்றேன். உன் மனசில் குழப்பம் வரும்போதும் கவலைகள் வரும்போதெல்லாம் என் நாமத்தை மட்டும் சொன்னினாலே அதிலிருந்து உனக்கு விடுதலை கொடுத்து உன் மனசை தெளிவுபடுத்தி நீ வெற்றி பெறுவதற்கான நல் வழிகளையும் இந்த சாயப்பா நான் கொடுப்பேன். என் அருளால் இப்போ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் நல்ல வாய்ப்பும் வெற்றியும் வந்து சேரப்போகுது. நீ எதிர்பார்த்த காரியங்கள் யாவற்றிலும் உனக்கு வெற்றியை கொடுக்க நான் இருக்கேன். என் அருளால் உன் வாழ்க்கையை மிக சிறப்பானதாக மாற்றி புது திருப்பத்தையும் மாற்றத்தையும் கூட நான் உண்டு பண்ண போகிறேன். நீ எப்போதும் எளிமையாக இரு, மகிழ்ச்சியோடு இரு, அமைதியோடு இரு. உன்னுடைய வேலைகளை எல்லாம் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ சரியாக செஞ்சிடு. எப்போதும் இந்த சாயப்பாவை மறவாமல் உன் மனசுக்குள்ளே என்னை நினைக்கும் போது நீ எதிர்பார்க்குற விஷயங்களையும் வேலைகளையும் நானே உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துருவேன் என் செல்லமே. உன்னையும் உன் வாழ்க்கையும் என் திருக்கரங்களில் ஒப்படைச்ச பிறகு நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு புதிதாக மலர்ந்த மலர் போலதான் ஒவ்வொரு நாளையும் உனக்காக அழகாக நான் மலரச் செய்கிறேன். நீ எப்போதும் இந்த பூமியில் புதுசாக பிறந்தது போல புத்துணர்ச்சியோட உனக்கான செயல்களை மட்டும் சரியாக சிறப்பாக செய்ய பழகு. உன்னை பாதுகாக்கவும் உனக்கு தைரியம் கொடுக்கவும் உன் வாழ்க்கையை ஒளிபெறச் செய்யவும் இந்த சாயப்பா எப்போதும் உன் கூடவே இருந்து உன்னை அள்ளி அரவணைச்சிக்க போகிறேன். நான் இனிமே ஒரு நொடி கூட உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன். நீயே மிகப்பெரிய அளவில் ஆச்சரியப்படும் அளவுக்கு உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் சேர்க்க போகிறேன். நீ கொஞ்சம் கவனமாக இருந்தீனா என் அருள் முழுவதையும் பெற்று அழகாக உன் வாழ்க்கையை வாழ முடியும். என் மேலே அபரிமிதமான நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்கு அனைத்தையும் சிறப்பாக முடித்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். பலம் கொண்ட உன் உடலை விட தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன் மனசு தான் சிறந்தது. வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினச்சினா தோல்விகளை தாண்டி உனக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இரு. எந்த அளவுக்கு நீ உனக்கான முயற்சிகளை விடாமல் தொடர்ந்து செய்கிறியோ அந்த அளவுக்கு நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கை மிகப்பெரிய ஆச்சரியங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். என்ன நடந்தாலும் எதுக்காகவும் நீ சோர்ந்து போக வேண்டாம். நீ நினச்சதெல்லாம் நடந்து முடிகிற வரைக்கும் இந்த சாயப்பா நானும் உன் கூடவே தான் உனக்கு வழிகாட்டியாக இருக்க போகிறேன் என் செல்லமே. உன்னுடைய உண்மையான நேர்மையான பிரார்த்தனைகள் அனைத்தும் நிச்சயம் கைகூடி வரத்தான் போகுது. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு செஞ்சு கொடுத்து உன் நல்ல எண்ணத்துக்கும் நம்பிக்கைக்கும் உனக்கான நல்ல வாழ்க்கையை இந்த சாயப்பா நான் அமைச்சு கொடுக்குறேன். கசப்பான ஏதாவது நடக்கும்போது, அதாவது பிறர் சொல்லாமலோ செயலாளர்களையோ உனக்கு பிரச்சனைகளை தரும்போது பதிலுக்கு பதில் அவங்க செஞ்சதை நீ அவங்களுக்கு திருப்பி செய்வதை விட அமைதியாக அதை என்கிட்ட வந்து சொன்னினா போதும். இந்த உலகமும் அதில் இருக்கிற மனிதர்களும் யாராவது யாருக்காவது எதையாவது கெட்டதா கெடுதலா செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் நீ பதிலடி கொடுக்க வேண்டாம். இந்த சாயப்பா என்கிட்ட அதை ஒப்படைச்சிட்டினா அவர்கள் செஞ்ச தவறுக்கு கோடி மடங்கு அவர்களுக்கான கஷ்டத்தை திருப்பி கொடுப்பேன். நீ எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கியோ அந்த அளவுக்கு நீ பட்ட கஷ்டத்துக்கு பதில் அவர்களுக்கு கிடைச்சே தீரும். அதை விட்டுட்டு பழிக்கு பழி வாங்கிறது, என்னை திட்டினவங்களை நானும் திருப்பி திட்டுவேன், சண்டை போட்டால் திரும்ப சண்டை போடுவேன், அவமரியாதை செய்வதற்கு நானும் அவமரியாதை செய்வேன்னு நீ ஒருபோதும் யோசிக்காதே.
மிகச்சிறந்த பக்குவ நிலையை அடைந்த பிள்ளையாக எல்லாவற்றிலும் பொறுமையாக கடந்து போக தயாராகு. கூடிய சீக்கிரம் நீ மெல்ல மெல்ல அழகாக மிக சிறப்பான உயர்வான வாழ்க்கையை வாழும்படி இந்த சாயப்பா நான் செய்கிறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் சோர்ந்து போகாதே, துவண்டு போகாதே. உன்னை சுற்றி இருப்பவை எல்லாமே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் இந்த சாயப்பா அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை நிச்சயமாக உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். நீயும் பரிபூர்ண நிலையை அடைந்து வாழ்க்கையில் ஜெயிச்சு உனக்கான இடத்தை தக்க வைத்து கொள்ள தயாராகு. உன் கஷ்டங்கள் என்ன, உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு அனைத்தும் எனக்கு தெரியும். அது எல்லாத்தையும் சரி செய்கிறதுக்கு இந்த சாயப்பா நானே நிச்சயம் உனக்கு உதவி செய்வேன். எப்போ உனக்கு தேவைனாலும் நீ மறவாமல் என்னை கூப்பிட்டினா போதும். என்னை முழு மனசோட யார் கூப்பிட்டாலும் அவங்க வாழ்க்கையில் ஒருபோதும் கஷ்டத்தை தங்க விட மாட்டேனேன் செல்லமே. உனக்கு துணையாக நான் இருந்து உன் இறை பக்திக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். என் செல்ல பிள்ளையான நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான நல்லது நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுத்து உன்னை மேம்படுத்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி தர்றேன். ஒரு குழந்தை கூட உன்னை எளிதாக அணுகும்படி நீ எல்லார்கிட்ட எந்த அளவுக்கு இனிமையாக பேசுகிற பழகுறன்ற அனைத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு தாயாக நான் இருந்து அரவணைச்சு உனக்கான நல்லதை செய்து கொடுத்தே தீர வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக அதை செய்கிறேன். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா உயிர்களும் இன்னொரு உயிரை சார்ந்துதான் வாழ வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் உள்ளவர்களிடம் நீயும் கொஞ்சம் அனுசரித்து சமாளித்து விட்டு கொடுத்து கொஞ்சம் பொறுமையாக போகிறதில் தப்பு இல்லை அல்லவா? உன் துன்பத்தை மட்டும் நீ யாரிடமும் போய் சொல்லி சாஞ்சுக்க ஒரு தோள் தேடாதே. ஏன்னா உன்னுடைய உண்மையான வருத்தத்தையும் வேதனையும் மன கஷ்டத்தையும் இங்கு யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. நீ எதுவாக இருந்தாலும் இந்த சாயப்பா என்கிட்ட வந்து சொல்லு. நம்பிக்கையோடு என்னை நோக்கி வந்து உன் மன வருத்தத்தை சொல்லும்போது அது அனைத்தையும் இமயமலையாகவே இருந்தாலும் தகர்த்தெறிந்து உன் துன்பத்தை தூள் தூளாக்கி உனக்கான மகிழ்ச்சியை இந்த சாயப்பா உருவாக்கி கொடுப்பேன். வாழ்க்கையில் முன்னேறணுன்ற லட்சியத்தோடு இருக்கும் உனக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சுய கட்டுப்பாடும் சுய ஒழுங்கும் கொண்ட நீ வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். உனக்கு பிடிச்ச விஷயங்களை நீ மனநிறைவோடு செஞ்சினா போதும். உன் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதை சரிப்படுத்தி முறைப்படுத்தி உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழும்படி நான் செய்வேன். நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். மன ஒருமைப்பாட்டோடு என்னை சரணாகதி அடைந்த உனக்கு எல்லாவற்றிலும் வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நல்ல மனசு கொண்ட உனக்காக அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன். நீ செய்யும் செயல்களில் சுயநலனாக மட்டுமே யோசிக்காம பொதுநலத்தோடு எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு நினச்சி நீ செயல்களை செய்யும்போது அதற்குரிய பலன் நிச்சயம் உனக்கு கிடைச்சே தீரும். இந்த பிரபஞ்சத்தின் நாயகனாக இருக்கும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து வாழ வைப்பேனேன் செல்லமே. நீ எப்போவுமே எந்த செயல்களை செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை நல்லா யோசிச்சுட்டு அதன் பிறகு நல்ல முடிவாயிடு. முடிவு எடுத்த பிறகும் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நீ ஒரு முடிவை எடுத்துட்டீன்னா அதை வெற்றிகரமான செயலாக மாற்றுறதுக்கு இந்த சாயப்பா ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நீ இதை இப்படி செய்யணும் அதை அப்படி செய்யணுன்றதை உனக்கு வழிகாட்டி உணரச் செய்வேன். நீ அமைதியாக அமர்ந்து உன் வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் என்கிட்ட விட்டுட்டினாலே எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். வீணாக கவலைகளால் உன்னை நிரப்பி கொள்ளாதே. யார் பொய் சொன்னாலும், யார் உன்னை ஏமாத்தினாலும், யார் உன்னை காயப்படுத்தினாலும், யார் உனக்கு துரோகம் செஞ்சாலும், யாராவது உன்னை வஞ்சித்தாலுமே கூட நீ எப்போதும் எல்லாருக்கும் நன்மையை மட்டும் செய்யக்கூடிய பிள்ளையாரு. ஏன்னா நீ இறைவனுடைய குழந்தை அல்லவா? என் பிள்ளையான உனக்கு யாரு கெடுதல் செஞ்சாலும் பாவம் செஞ்சாலும் அதுக்குரிய விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய புண்ணியம், நீ சேர்த்து வைக்கிற புண்ணியம் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை யார் கைவிட்டாலும் நீ செய்த புண்ணிய கணக்குகள் சரியான இருந்துச்சுன்னா சரியான நேரத்தில் சரியான உதவி நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும்.
உனக்கு வழித்துணையாக இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். உன் கவலைகளை எல்லாம் போக்கி என்னை பரிபூரண சரணாகதி அடைந்த உனக்கு வழிகாட்டி உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். உன்னை மிக உயர்ந்த இடத்தில் உயர்த்தி வாழ வைக்க நான் இருக்கும்போது என் செல்ல பிள்ளையான நீ எதுக்கும் கவலைப்படாத. சர்வ நிச்சயமாக உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைப்பேன் என் தங்கமே.